ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள். உளுந்து மாதிரியே இல்லை. இந்த வெந்தயத்தையும் சேர்த்து போட்டு ஊற வச்சுருக்கேன் பாருங்கள். நானும் அப்படி தாங்க நினச்சி மளிகை ஜாமான் வாங்கியில் உளுந்துக்கு பதிலாக இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் என்ன ஒரு பெரிய விசேஷம்னா, இதை போட்டு 2 வாரம் மாவாட்டி தோசையும் சுட்டாச்சு. இட்லி கல் மாதிரி வந்துச்சு, தோசை அதுக்கு மேலே வந்துச்சு. பிள்ளைங்க கேட்குது, என்னத்தை போட்டு ஆட்டினீங்க? நான் நல்லா தான் உளுந்து போட்டு ஆட்டினேன், உனக்கு தான் சுட தெரியல அப்படின்னு சொல்லி 2 வாரம் சுட்டும் சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி என்ன இதுன்னு பார்த்தா, இந்த 2 வாரமாக கவனிக்காமையே அப்படி தூக்கி தூக்கி கொட்டி ஆட்டியாச்சு. இன்றைக்கி தான் எடுத்து பார்க்குறேன், இன்னும்மா உளுந்து ஊறுதுன்னு. வாயில் போட்டால் கடுக்குனுது. அப்புறம் பாக்கெட் எடுத்து படித்து பார்க்குறேன், ஒருவேளை நம்ம ஒரு நாள்பட்ட உளுந்தை வாங்கிட்டு வந்துட்டோமோ, அதனால தான் ஊறாமல் இருக்கும் அப்படின்னு எடுத்து பார்க்குறேன். அதில் சோள அரிசின்னு போட்டிருக்கு. இங்கே பாருங்களேன், இது சைஸை பார்த்தா உளுந்து மாதிரியே தான் இருக்குங்க பாருங்கள். அது உணவு தெரியாமல் நான் எடுத்துகிட்டு வந்து இதை 2 வாரம் ஆட்டி தோசையும் சுட்டு சாப்பிட்டு இந்த வாரம் தாங்க கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் மறுபடியும் போய் உளுந்து வாங்கிட்டு வந்து அதை இப்போ ஊற வச்சுருக்கேன். இதை என்ன பண்ணுறது, இந்த கம்பு மாவை போட்டு கூழ் கிண்டுவோம், வேஸ்ட்டாக போயிரும்ல. என்னை நினச்சா எனக்கே சிரிப்பாக வருதுங்க. எப்படி இருக்கேன்னு பாருங்கள். பாய்.